புதிய எஸ்ஐஆர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட நம்மளோட மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்த எஸ்ஐஆர் படிவத்தில் நீங்கள் புதுசாக கொடுத்த ஃபோட்டோ அப்டேட் ஆகிருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நான் புது ஃபோட்டோ கொடுக்கல, என்னுடைய பழைய ஃபோட்டோ தான் அப்படியே அப்டேட் ஆகிருக்கு. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த இணையதளத்துக்கு இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா மேலே சைன்அப்னு இருக்குது. சைன்அப்பில் போய் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் தான், கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி திருப்பியும் கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்து அப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தோடனே லாகின் ஆகிரும். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் இஎபிக் டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி காட்டும். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன கொடுத்துட்டு ஸ்டேட்டை தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளருடைய விவரம் வரும். அதுக்கு கீழே போய் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஒரு சில நொடிகளில் உங்களுடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை தயாராகிடும். அதாவது இஎபிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை தயாராகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.